10 மருமகள் ஒரே கோவிலில் இருக்கும் ஒரு அதிசய முருகன் கோவில். இதுதான் சுருளிமலை முருகன் கோவில். நீங்க முருகன் இருக்கிறத நம்பினா கீழே முருகன் கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல சிவன் தவம் செய்த இடம். இந்த கோவிலுக்குள்ள ஒரு குகையில சிவன் தவம் பண்ணிட்டு இருக்காரு. இன்ன வரைக்குமே ஒரு சின்ன பையன் அந்த குகைக்குள்ள தெரியாம போயிருக்கான். அங்க போய் அந்த பையன் பார்த்த விஷயம், அங்க ஒரு மிகப்பெரிய உருவத்தோட காத்திர ஒருத்தர் மிதந்து உட்காந்துக்கிட்டு அவர் சுத்தி ஏகப்பட்ட விலங்குகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில வந்த அந்த பையன் சொல்லியிருக்கான். அந்த பையன் சொன்னதை நம்பி உள்ள பல பேர் போயிருக்காங்க. உள்ள போன எல்லாருமே பயங்கரமான ஒரு அடியோடையும் பல பாம்புகள் கிட்ட கொத்து வாங்கிட்டு தான் திரும்பி வந்திருக்காங்க. ரெண்டாவது, இந்த மலையில ஒரு அதிசய தண்ணீர் ஊத்திட்டு இருக்கு. அந்த தண்ணி யாராவது தெரியாம தொட்டுட்டாங்களாவோ இல்ல அந்த தண்ணியில ஏதாவது பொருளோ இலைய விழுந்தாவோ அது அப்படியே பாறையா கல்ல மாறிடுதான். இந்த மாதிரி ஒரு அதிசய தண்ணீர் இருக்கிற கோவில் எங்கேயுமே கிடையாது. இந்த தண்ணீர் போற வழித்தடத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே கல்லதான் மாத்தி வச்சிருக்கு. மூணாவது, போகர் பழனி முருகன் சிலையை செய்யறதுக்கு கடைசியா ஒரு மூலிகை எடுத்த அந்த மூலிகை எடுத்த இடமா தான் இந்த மலை இருக்கு. நாலாவது, திருநீர் குகை. இந்த குகையில பார்த்தீங்கன்னா ஈரமண் ஏகப்பட்டது இருக்கும். அந்த ஈரமண் எல்லாமே காஞ்ச பிறகு நம்ம பயன்படுத்துற திருநீரா மாறுது. நம்ம திருநீரை நம்மளாம் செஞ்சா மட்டும் அது வரும். ஆனா இங்க இருக்கிற மணல் எப்படி திருநீரா ஆட்டோமேட்டிக்கா மாறுது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அஞ்சாவது, இந்த மலையில கிட்டத்தட்ட 200 குகைகள் இருக்கு. அந்த 200 குகைகளுமே சித்தர்கள் வாழ்ந்துட்டு வராங்களாமா. சாதாரணமா இல்ல, அந்த குகையில நீங்க உங்க காதை வச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க மூச்சு விடுற சத்தமும் அவங்களோட ஹார்ட் பீட்டோட சத்தமும் இன்னும் கேட்டு இருக்காமா. பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க.